முதல்வர் என்பது ஆல் இந்திய புரோக்கர், பிரதமர் என்பது இன்டர்நேஷனல் புரோக்கர். அதுக்காக மறுப்பு இருக்கா? யாராவது பேச சொல்லுங்க. இல்ல நாங்க அப்படி இல்ல, புரோக்கர்லாம் இல்ல, நீங்க தரகர்கள், தலைவர்கள் கிடையாது. ஒரு ஊரா சுத்துறவனுக்கு நாடோடின்னு பேர் வைக்கலாம், மோடி நரேந்திர மோடின்னு பேர் வைக்கலாம். மாதிரி ஒரு ஊரா சுத்தி பார்ப்பார். ஒரு வேளை பார்க்காத நாடா கூட இருக்கலாம், எல்லா நாடும் பார்த்து மிச்சம் இருக்கிற நாடா பார்க்கலாம். தம்பி ராஜா, டிஆர்பி ராஜாவும் முதலமைச்சரும் 10 லட்சம் கோடி முதலீடு வந்து 31 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துட்டதா பேசுறாங்க. சரி, சிவப்பு மஞ்சள் உங்கள் நேரம், இந்த வான வெளில சிவப்பு மஞ்சள் இருக்கு. எவனா சொல்லுவேன், ஏன் நேரம் நீ வெளியில தெரியப்படாத அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா பைத்தியக்காரங்களா நாட்டில் வாழ்றீங்களா? யானை எங்க யானை, நீ யாரும் எரிச்சலா இருக்காது. அது மாதிரி தம்பி விஜய் பூசா வந்ததுனால பேசலாம். அவருக்கு பேச ஒரு அண்ணன் இல்லையா, எனக்கு பேசத்தான் யாரும் இல்லை. அதுதான் பிரச்சனை. அதை அதிகமாக்கி 200 ஆக்கிடுவோம்னு நினைக்கிறாரு. டபுள் செஞ்சுரி அடிச்சா சீமான்னு வரலாறுல வரணும்ல. நீங்க ஐபிஎஸ்ஸா இயங்கணும், திமுகவின் ஐடி விங்கில் வேலை செய்யக்கூடாது. எத்தனை நீ இதே என் வீட்டில் 5-6 குப்பை கொண்டு வந்து கிழிச்சு போட்டு போயிட்டே இருக்கு. பிரதமர் உக்ரைன் நாட்டுக்கு போயிருக்காரு. பிரதமர் என்ன பண்றது? அதாவது ஒரு ஊரா சுத்துறவனுக்கு நாடோடின்னு பேர் வைக்கலாம், மோடி நரேந்திர மோடின்னு பேர் வைக்கலாம். மாதிரி அவரு ஒரு ஊரா சுத்தி பார்ப்பார். ஒரு வேளை பார்க்காத நாடா கூட இருக்கலாம், உக்ரைன். எல்லா நாடும் பார்த்து மிச்சம் இருக்கிற நாடா இருக்கலாம், பார்க்கலாம். தமிழக முதல்வர் வந்து இப்ப சுற்றுப்பயணம் மேற்கொள்றாரு. அதுக்கப்புறம் வந்த பிறகு அமைச்சரவை மிகப்பெரிய மாற்றம். அதை உதயநிதி ஸ்டாலினுக்கே முதலமைச்சர் பொறுப்பு. சுற்றுப்பயணம்னா இதை உல்லாச பயணம் போற மாதிரி பேசுறீங்க. அப்படிலாம் மரியாதை குறைவா பேசாதீங்க. அவர் முதலீட்டாளர்களை ஈர்க்க போறார். இதுவரைக்கும் பல லட்சக்கணக்கான முதலீட்டாளர்களை கொண்டு வந்துட்டாங்க. எப்படிப்பட்ட பொய்ய சொறாரு பாருங்க. தம்பி ராஜா, டிஆர்பி ராஜாவும் முதலமைச்சரும் 10 லட்சம் கோடி முதலீடு வந்து 31 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துட்டதா பேசுறாங்க. 2 பேர் நீங்க வாங்க. அந்த நான் தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் கேட்டிருக்கேன், உண்மையிலே நடந்திருக்காங்க. இல்லைன்னா நான் வழக்கு போடுவேன் 2 பேர் மேலே. எப்படி 10 லட்சம் கோடி எங்க இருந்து வந்தது, யாரு கொடுத்தது? 31 லட்சம் பேருக்கு எங்க வேலை கொடுத்துருக்காங்க? ஒரு பச்சை பொய் எப்படி சொல்றது? இதுதான் திராவிட மாடலா? தம்பி, ஒரு ஆட்சியாளன் வந்து நேர்மையா ஆட்சி செய்யும்போது உலகம் தேடி வரும் தம்பி. இந்த நாட்டில் சட்டம் ஒழுங்கு அமைதியா இருக்கு, நிர்வாகம் சீர்கேடு இருக்கு, ஊழல் லஞ்சம் ஒளிஞ்சிருக்கு, மனித உழைப்புன்னே அளப்பரிய மனித ஆற்றல் இருக்கு. அங்க போய் முதலீடு செய்யலாம்னு அவன் தேடி வருவான். நீ ஊர் ஊரா போய் எங்க ஊருக்கு வாங்க, எங்க ஊருக்கு வாங்க, எங்க ஊர்ல வந்து இது பண்ணுங்க. இது எப்படி இருக்கு? அது முதலமைச்சரே போவாரு, அதுவும் பிரதமரே போவாரு. எல்லா நாடுகளையுமே கூப்பிட்டாரு நாட்டின் பிரதமர். என் நாட்டில் 50 கோடி இளைஞர்கள் அப்படி வலிமையான இளைஞர்கள் இருக்காங்க, எங்க நாட்டுக்கு வந்து முதலீடு செய்யுங்க. அதனாலதான் முதல்வர் என்பது ஆல் இந்திய புரோக்கர், பிரதமர் என்பது இன்டர்நேஷனல் புரோக்கர். அதுக்காக மறுப்பு இருக்கா? யாராவது பேச சொல்லுங்க. இல்ல நாங்க அப்படி இல்ல, புரோக்கர்லாம் இல்ல, நீங்க தரகர்கள், தலைவர்கள் கிடையாது. பேசி பயன் என்ன இருக்கு? வேற ஏதாவது? ஆனா அந்த திருச்சி விஜய் வரவேற்கிறேன், வாழ்த்துறேன் தம்பியை. ஏன்னா அந்த கொடியில இருக்கிற பிரச்சனை, வண்ணம் தான் பிரச்சனை. நாங்க எங்களுடைய தலைவர் வந்து எங்களுக்கு தேசிய மலரா காந்தல் மலர், ஈழதாயகத்தில் எங்க தலைவர் அறிவிச்சார். காந்தல் மலரை நீங்க பார்த்திருப்பீங்க, சிவப்பு மஞ்சள்ல இருக்கும். சிவப்பு மஞ்சள் வண்ணங்கள் சூரிய நெருப்பின் மிச்சங்கள், அது நாங்க முன்வைத்த முழக்கம். அதுல இருந்து எங்களுடைய கொடியை எங்கள் தலைவர் உருவாக்கி, நாங்க வந்து எங்கள் நாட்டின் விடுதலைக்காக ரத்தம் சிந்தனவர்களுக்காக, அதுக்காக சிவப்பும் அந்த மஞ்சளை நாங்க குறியீடா வச்சுக்கிட்டோம். அதுல வந்து போருக்கு போற மரபினர் நாங்க வந்து மஞ்சள் ஆடை அழிஞ்சு போறது மரபுன்னு வச்சிருந்தோம். இப்ப இதுல வந்து அதை தம்பி அந்த நிறத்தை ஏதோ அவர் தான் முத கொண்டு வந்து, எங்க கட்சி கொடியும் கூட சிவப்பு மஞ்சள் தான். நாட்டுல நிறைய கொடி சிவப்பு மஞ்சள்ல இருக்குது. இப்ப நான் உங்க சிவப்பு மஞ்சள் உங்களுக்கு எப்ப நீர், காற்று, இது செடி கொடி இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் போதும். இதுல வந்து சாதியத்தான் நீ ஏன் ஜாதின்னு வச்சுக்கிட்டா, மதத்தை தான் ஏன் மதம்னு வச்சுக்கிட்டா, நிறத்தையாவது விட்டு தொலைக்க கூடாதா? சரி, சிவப்பு மஞ்சள் உங்கள் நேரம், இந்த வான வெளில சிவப்பு மஞ்சள் இருக்கு. எவனா சொல்லுவேன், ஏன் நேரம் நீ வெளியில தெரியப்படாத அப்படின்னு சொல்லுவியா? ஏன்னா பைத்தியக்காரங்களா நாட்டில் வாழ்றீங்களா? யானை எங்க யானை, நீ யாரும் எரிச்சலா இருக்கா இல்லையா? யானை எல்லாருக்கும் பொதுயா, யானை எல்லாருக்கும் பொது. சிவப்பு மஞ்சள் நிறம் எல்லாருக்கும் பொது. இப்ப எப்படி நான் குங்குமம் வச்சிருக்கேன், எப்படி சிவப்பா வச்ச அப்படின்னு கேட்கல. ஒரு பேசணும், அவரை பேசணும், அவ்வளவுதான். என்னை பேசணும். பேசி டயர்ட் ஆயிட்டாங்க, ஏன்னா நான் உதுத்துட்டேன்.
பேச்சு போடா இது போட பேச்சு போட என்ன நானே எழுப்பி கேட்பேன், என்ன நீ கொண்டு திட்டக்கண்ணா? அது மாதிரி அவன் டயர்ட் ஆயிட்டான், பேசி அவன் டயர்ட் ஆயிட்டான். அது மாதிரி இப்ப தம்பி புதுசா வந்திருக்காருல, தெருநாயின் எல்லாம் எது வருது? தெரு வரலாம். நாங்க காடு முழுமைக்கு சுதந்திரமா வேட்டையாடுற புலிகள், இவன் என்ன ஏமாத்துறதுனால கத்திக்கிட்டு இருப்பான். அது மாதிரி தம்பி விஜய் புதுசா வந்ததுனால பேசுறான். அவனுக்கு பேச ஒரு அண்ணன் இருக்கேன், எனக்கு பேசத்தான் யாரும் இல்லை. இதுதான் பிரச்சனை. 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் கூட்டணிக்கு வந்தா உங்களோட இப்ப உங்களுக்கு முன்னாடி நான் சிக்கிக்கிறேன். ஏன்னா இந்த கேள்வி என்ன கேட்குறீங்க? செப்டம்பர் 22 தம்பி மாநாடு போட்டு கட்சியை அறிவிக்கிறாப்படி இல்ல, அப்ப நீங்க ஒரு நாள் இப்படி கேட்பீங்கல்ல, இந்த கேள்வி அவர்கிட்ட வைங்க. சரியா? என்னதான் நான் முன்னாடி பிறந்தாலும் ஓயாம என்னையே என்று சொல்லப்படக்கூடாது. வேற ஏதாவது கலைஞர் நாணய வெளியீட்டு விழாவில் வந்து உங்களுக்கு நாணயம் இல்ல, சில்லற காசு. திருப்பி நாணயம்னு அது கௌரவமா தெரியுது, பெருமையா தெரியுது. செல்லாத சில்லற காசை போயிட்டு பேசிட்டு சொல்லுங்க. நாம் தமிழர் நிர்வாகி கொலை வழக்கு உயிரிழந்திருக்காரு. அதுல பாத்தீங்கன்னா அண்ணாமலை வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. விடுங்க, கட்சின்னா ஆதரிக்கிறது எதிர்க்கிறது ஒண்ணுதான். அவர் இந்த செயல்ல ஈடுபட்டிருப்பாருன்னு எங்களுக்கு தெரியல. ஆனா அவர் உளவியெல்லாம் வருந்தி ஒரு மாசத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருந்தாரு இவரு. ஆனா நான் இந்த மாதிரி சாக போறேன், இந்த உலகத்தை விட்டு போறேன், என்னை நீங்க மன்னிச்சுக்கிறீங்க அப்படின்னு. எதுக்குன்னு எனக்கு தெரியல. அப்ப நான் கட்சி பிள்ளைகளுக்கு அந்த இதை முன்னகர்த்தி அந்த செய்தியை என்னன்னு கேளுங்கப்பா அப்படின்னு சொன்னேன். அப்ப அவருக்கு தெரியல இந்த மாதிரி செயலில் ஈடுபட்டிருப்பாருன்னு. நல்ல படித்தவர், வழக்கறிஞர், நல்ல திறமையா இயங்கக்கூடியவர். இப்போ அதனால அப்ப அவர் இறந்தது இல்லாம அவங்க அப்பாவும் மனவேதனையில போய் அவரும் விபத்துக்குள்ளாகி இறந்து போயிட்டாரு. அது ரெண்டு செயலுமே நடந்திருக்க கூடாது. அதுக்காக நான் வருந்தேன். வேற ஆனா திருச்சி எஸ்பி வந்து தொடர்ந்து உங்க மேல தவறுலன்னு சொன்ன பிறகு வந்து தொடர்ந்து வழக்கு போறோம்னு சொல்லாது. தமிழகத்தோட பிரஷர்னாலதான் அந்த மாதிரி பண்றாரா? அவர் அண்ணன் 138 வழக்குல இருக்காரு. அதை அதிகமாக்கி 200 ஆக்கிடுவோம்னு நினைக்கிறாரு. டபுள் செஞ்சுரி அடிச்சான் சீமான்னு வரலாறுல வரணும்ல. நீங்க ஐபிஎஸ்ஆ இயங்கணும். திமுகவின் ஐடி விங்கில் வேலை செய்யக்கூடாது, ஐபிஎஸ்க்கு வேலை செய்யணும். தம்பி நான் பார்க்காத வழக்காத தம்பி. நீ ஒரு அதிகாரத்தில் ஒரு புள்ளி, உன் அதிகாரத்தையும் நான் ஏற்றி சண்டை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்திய ஒன்றிய அரசு இந்த அரசையும் ஏற்றி சண்டை செஞ்சோம். அகில உலகத்தை ஏற்றி சண்டை செஞ்ச தலைவனின் மகன் நான். நீ எம்மாத்தனை ஒரு ஓரத்தில் நின்று ஏதாவது விளையாடிட்டு போகணும். நீ எஃப்ஐஆர் போடு, என்னத்தையாவது போடு, எத்தனை நீ இதையும் அனுப்பு. என் வீட்டில் 5-6 குப்பை கூட இருக்கு, கிழிச்சு போட்டு போயிட்டே இருப்பேன். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.